ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம இந்த வீடியோல ஒரு நல்ல வேலைவாய்ப்பு அப்டேட் பற்றி தான் பார்க்க போறோம். ஆதார் துறையில இப்போ ஒரு ரெக்ரூட்மெண்ட் வந்திருக்கு. சிஎஸ்சி இ-கவர்னன்ஸ் சர்வீஸ் இந்தியா பிரைவேட் லிமிடெட் சார்பா ஆதார் சூப்பர்வைசர் பிளஸ் ஆபரேட் வேலைக்கான ரெக்ரூட்மெண்ட் தான் இது. இந்த ரெக்ரூட்மெண்ட்ல டோட்டலா 344 வேகன்சி இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது ஆல் ஓவர் இந்தியாக்கான வேகன்சி தான் இது. இதுக்கு யாரெல்லாம் எலிஜிபிள், எப்படி அப்ளை பண்ணணும், இந்த ஜாபோட நேச்சர் எப்படி இருக்கும் அப்படின்ற ஃபுல் டீடைல் இந்த வீடியோல எக்ஸ்பிளைன் பண்ணிருப்பேன். எதை ஸ்கிப் பண்ணாம பாருங்க. இதை பாக்குறதுக்கு முன்னாடி நீங்க இன்னும் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா இப்போ நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இந்த வேலைக்கு யாரெல்லாம் அப்ளை பண்ணலாம் அப்படின்னா 12th முடிச்சவங்க, ITI முடிச்சவங்க, டிப்ளமோ முடிச்சவங்க, இவங்க எல்லாருமே விண்ணப்பிக்கலாம். ஆனா ஒரு முக்கியமான விஷயம் என்னன்னா, உதய் ஆதார் ஆபரேட்டர் இல்ல சூப்பர்வைசர் சர்டிபிகேட் கட்டாயமா இருக்கணும் அப்படின்றாங்க. இந்த சர்டிபிகேட் இருந்தாதான் இந்த வேலைக்கு அப்ளை பண்ண முடியும் அப்படின்னு சொல்றாங்க. இதுக்கு அப்ளை பண்றதுக்கு ஏஜ் லிமிட் என்ன இருக்கணும் அப்படின்னா, உங்களுக்கு 18 இயர்ஸ்க்கு மேல இருந்தாவே நீங்க இந்த ஜாப்க்கு அப்ளை பண்ணலாம். இதோட சேலரி எவ்வளவு இருக்கும் அப்படின்னா, இந்த ஜாப்ல மந்த்லி 10,000ல இருந்து 15,000 வரை சேலரி இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. பிளேஸ் எக்ஸ்பீரியன்ஸ், அந்த ஜாபோட ஒர்க் லோட் பொறுத்து உங்களுக்கு சேலரி இன்னுமே இன்க்ரீஸ் ஆகும் அப்படின்னு சொல்றாங்க. சோ இந்த ஜாப் நேச்சர் எப்படி இருக்கும் அப்படின்னா, இந்த வேலையில நீங்க ஆதார் என்ரோல்மெண்ட், மொபைல் நம்பர் அப்டேட், அட்ரஸ் கரெக்ஷன், பயோமெட்ரிக் அப்டேட், இந்த மாதிரி எல்லா வேலைகளும் செய்ய வேண்டியது இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. இப்ப இதோட செலக்ஷன் ப்ரொசீஜர் எப்படி இருக்குன்னா, இந்த இதுல ரிட்டன் எக்ஸாம் இந்த மாதிரி எதுவுமே இல்ல. டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன் பிளஸ் இன்டர்வியூ மட்டும் தான் இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. இதுக்கு அப்ளை பண்ண என்னென்ன டாக்குமெண்ட்ஸ் வேணும்னா, நம்மளோட ஆதார் கார்டு, நம்மளோட எஜுகேஷன் சர்டிபிகேட், அப்புறம் நீங்க உதய் சர்டிபிகேட், அதாவது உதய் ஆதார் ஆபரேட்டர் இல்ல சூப்பர்வைசர் சர்டிபிகேட், பாஸ்போர்ட் சைஸ் போட்டோ, சிக்னேச்சர், மொபைல் நம்பர், இமெயில் ஐடி, இந்த டீடைல்ஸ் தான் அப்ளை பண்றதுக்கு வேணும். இப்ப எப்படி அப்ளை பண்ணணும் அப்படின்னு பார்க்கலாம். முதல்ல அபிஷியல் CSC வெப்சைட்டுக்கு போயிட்டு அங்க ஆதார் சூப்பர்வைசர் இல்ல ஆபரேட்டர் ரெக்ரூட்மெண்ட் 2026 நோட்டிபிகேஷன் அப்படின்றத ஓபன் பண்ணுங்க. அந்த இது ஓபன் பண்ணதுமே கரண்டா எந்தெந்த ஸ்டேட்ல எந்தெந்த ஸ்டேட் எந்தெந்த டிஸ்ட்ரிக்ட்க்கு எவ்வளவு வேகன்சி இருக்கு அப்படின்னு அவங்க இருக்கும். அதுக்கு பக்கத்திலேயே அப்ளை நவ் அப்படின்ற ஆப்ஷன் இருக்கும். அந்த அப்ளை நவ் கிளிக் பண்ணாவே உங்களுக்கு ஒரு அப்ளிகேஷன் ஃபார்ம் ஓபன் ஆகும். அதுல போய் உங்க டீடைல்ஸ் எல்லாம் ஃபில் பண்ணிட்டு இந்த டாக்குமெண்ட்ஸ் எல்லாத்தையும் அப்லோட் பண்ணாவே போதும். உங்க அப்ளிகேஷன் கம்ப்ளீட் ஆயிரும். இது அப்ளை பண்றதுக்கான லாஸ்ட் டேட் பார்த்தோம்னா May 20 அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதனால இன்ட்ரெஸ்டட் கேண்டிடேட் இப்பயே போய் அப்ளை பண்ணுங்க. இந்த ஜாப் ரிலேட்டட் உங்களுக்கு ஏதாச்சும் டவுட் இருந்தா கீழே கமெண்ட் பண்ணுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணி மறக்காம ஷேர் பண்ணுங்க. இந்த மாதிரி லேட்டஸ்ட் அப்டேட் அண்ட் லேட்டஸ்ட் ஜாப் டீடைல் உடனுக்குடன் தெரிஞ்சுக்கிட்டு இப்பயே போய் நம்ம சேனல்ல போய் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி.